இன்னைக்கு அவர்கள் எல்லாம் அரவணைத்திருந்தால் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகமாகட்டும் கடைசி நேரத்தில் கூட நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் தயாராக இருந்த போதும் நாங்களும் சென்று அவர்களுடன் கூட்டணி வைத்தால் நம்ம மிகப்பெரிய வெற்றியை பெறலாம் என்று சொன்னபோது எங்களை எல்லாம் எடுத்தெறிஞ்சு பேசிவிட்டு எனக்கு தெரியும் உனக்கு என்னப்பா தம்பி தெரியும், உனக்கு எனக்கு தெரியும், நான் பார்த்துக் கொள்கிறேன், நீங்கள் போங்கள். தேர்தலுக்கு முன்பு தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்துச்சு, ஆனா எடப்பாடி பழனிசாமி தான் அதை வேணான்னு சொல்லிட்டாரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் இப்ப முன்வைக்கிறார். நாங்களே கூட போய் பேசணும், வச்சுக்கலாம் தாவேகா கூட கூட்டணி, ஆமா நாமளே ஜெயிச்சிடலாம் அப்படின்ற அந்த நிலையில அவர் எடப்பாடி பழனிசாமி இருந்தாரு. யாருமே தேவையில்ல, சின்ன கட்சிகள் கூட தேவையில்ல அப்படின்லாம் அவரு சொன்னாரு. ஏசி ரூம்ல உட்காந்துட்டு ஏசி ரூம்ல உட்காந்துட்டு எடப்பாடி பழனிசாமி முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா இதுல தாவேகா தூய சக்தி அப்படின்னு இப்ப அவங்க சொல்றாங்க. ஆனா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் அதிமுகவோட கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படின்னும் பொழுது எப்படி தூய சக்தின்ற கிளைம் இப்ப இதை மறுக்கவும் முடியாது. ஏன்னா இதை சொன்னது இப்ப தாவேகா ஆதரிக்கிற சிவி சண்முகம். ஆமா, சிவி சண்முகம் சொல்லியிருக்காரு. அதாவது தேர்தலுக்கு பிறகு தாவேகா என்னென்னமோ பண்ணியிருக்கு, குதிரை பேரங்களில் ஈடுபட்டிருக்கின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. அதிமுகவை கட்சியே உடைத்து அந்த எம்எல்ஏக்கள் ஒரு பிரிவோடு தொடர்புல இருக்காங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்திருக்கு. இப்படி பல குற்றச்சாட்டுகள் இருக்கு. ஆனா தேர்தலுக்கு முன்பு அவர்கள் ரொம்ப தூய்மையான அரசியல், கிளீன் பாலிடிக்ஸ், அதை நாங்கள் கொடுக்க போறோம் அப்படின்னு சொன்னவங்க இந்த அதிமுக எவ்வளவு பெரிய ஊழல் குற்றச்சாட்டுகள் கொண்ட முன்னாள் அமைச்சர்கள் அந்த கட்சியில இருக்காங்க. முன்னாள் முதலமைச்சரே ஊழல். ஆமா, எல்லோர் மீதும் குற்றச்சாட்டுகள் இருக்கு, வழக்கு இருக்கு, ஊழல் புகார்கள் இருக்கு. ஆனா அந்த அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தயாராக இருந்தார்கள் அப்படின்னு சிவி சண்முகம் இப்ப சொல்றாரு. அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு கிளீன் பாலிடிக்ஸ் கொடுப்பதற்கு தயாராக இருந்தாங்க முன்னாடி அப்படின்றது நமக்கு தெரியுது. ஏன் எடப்பாடி அதை மறுத்து இருக்கணும்? இல்ல, எடப்பாடி பழனிசாமிக்கு தானே ஜெயிக்கலாம், நாமளே முதலமைச்சர் ஆகலாம், கூட்டணி வைத்து விட்டால் தாவேகாவோட கூட்டணி வச்சுட்டா விஜய்க்கு ஒரு 2.5 வருஷம் முதலமைச்சர் இருக்கலாம், நாம 2 வருஷம் முதலமைச்சர் இருக்கலாம் அப்படின்ற நிலைமை வந்துருமோ அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பயந்துருக்கலாம். இல்லைன்னா தாவேகாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா இருக்கும், கூடுதல் சீட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும், அது அதிமுகவோட பாதிப்பு ஏற்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படின்னு கூட அவர் நினைச்சிருக்கலாம். ஆனா இதுல நம்ம குறிப்பிட்டு பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, தாவேகா அதிமுகவோடு கூட்டணி வைப்பதற்கு தேர்தலுக்கு முன்பே அவர்கள் தயாராக இருந்தார்கள் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான சிவி சண்முகம் சொன்ன தகவல்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்.